உங்கள் ஜெபத்தில் ஒரு தேவனுடைய அக்கினி மூளணுமா? உங்கள் ஜெபத்தில் அக்கினி மூளணுமா? உங்கள் ஜெபம் ஒரு ஃபயர்ஃபுல்லான ஜெபமாக இருக்கணுமா? எடுத்தோன்னே ஏசப்பா வாங்கப்பா தாங்கப்பா அப்படின்னு அவரை அறியாதவர்கள் ஜெபித்தது போல ஜெபிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல அனல், இருதயத்துக்குள்ள அனல், கர்த்தர் மேலே அன்பும் ஐக்கியமும் அந்த வசனத்தின் மேலே பசித்தாகம் கொள்ளும்போது உள்ளத்தில் ஒரு அனல் உண்டாகும். அந்த அனலோடு கூட பைபிள் எடுத்து நீங்கள் தியானம் பண்ணணும்னு என்ன அர்த்தம் தானே? தியானம், அதாவது வசனத்தை எப்படி தியானிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே கட 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 கடன்னு வாசித்துட்டு இருக்கும்போது காஃபி கொண்டா, காஃபி அப்போவே கொண்டு வர சொன்னேன். சரி, காஃபியில் சுகர் குறைஞ்சிட்ட அல்லது இதை கதையெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே வாசித்தா அதுக்கு பேர் தியானம் கிடையாது. அது இந்த ராணி கல்கண்டு புத்தகம் அந்த காலத்தில் வாசிப்போம், இந்த காலத்தில் ஏதாவது நியூஸை வாசிக்கிறேன், அது கிடையாது. நீங்கள் உட்காந்து நோட்டும் பெண்ணும் பைபிள் எடுத்து வாயை திறந்து வாசிக்கணும், உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வசனத்தை நீங்கள் வாயை திறந்து வாசிக்கும்போது கர்த்தருடைய உதாரணத்துக்கு 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறனா தாட்சி அடையினா அதை தெரிஞ்ச, அப்படி இல்லை, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அது தாவீதுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவரே எனக்கும் நீர் மேய்ப்பராக இருக்கிறீர். அப்போ நீங்கள் தான் என்னை மேய்க்கணும். அப்போ நான் காட்டு கழுத போல் அங்கங்கே சுற்றிடக்கூடாது, என்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ மேய்ப்பன் ஆடுகளை கண்ட்ரோல் பண்ணுவான், ஆடுகளை கண்காணிப்பான். அப்போ நான் என்னத்தை படிக்கிறேன், வாட்ஸ்அப்பில் எதை பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் யாரோடு கனெக்ட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறேன். அப்போ என்னை கண்காணிக்கிறவர் ஆவியானவர். பாருங்கள், இந்த ஒரு வார்த்தைக்கு எங்கெங்கெல்லாம் உங்களை இழுத்துட்டு போகிறேன். அப்போ ஆண்டவரே இந்த நாளை துவங்கும்போது நீர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறீரப்பா, நீர் நல்ல மேய்ப்பன். ஆமாம், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனே கொடுக்கிறவர். அந்த ஆடுகளின் சத்தத்தை மேய்ப்பன் அறிவான். இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. அப்போது இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இப்படி மெடிடேட் பண்ணி பழகணும். பைபிள் படிக்கும்போது ஏதோ இன்றைக்கி 2 அதிகாரம் வாசித்தணும், இதை வாசித்துருவான், பைபிள் வாசித்துறேன், இதை வாசித்துறேன், அந்த கதைலாம் இருந்தால் வசனத்தினால் நீங்கள் கட்டப்பட முடியாது.